ஏற்கனவே 12 வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டோம். 13வது வீடியோ வெளியிட்டதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் முடியாத நிலைமை இருந்ததுனால எங்களால் வெளியிட முடியாது. 12 வீடியோவையும் நீங்கள் பார்த்ததுக்கு முதல்ல நன்றி. எல்லோரும் பார்த்துருக்கீங்க, பார்த்தது சரி. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நல்லது. ஏற்கனவே 36 பேர் தான் பார்த்துருக்காங்க. மீதி உள்ளவங்க பார்த்தவங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணலை. இனிமையாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணினால்தான் நல்லது, மற்றவங்களுக்கும் போய் சேரும். அதனால தான் சொல்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க. இன்னமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு கொடுக்குற எந்த சலுகையும் சரிவர போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா பல பேருக்கு என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சலுகைகள் என்ன இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், அதனால் நமக்கு என்ன நன்மை, அது யாருக்குமே தெரியலை. தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்களே தவிர இடஒதுக்கீடு 4% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பலருக்கு, அதுவும் ஜாதி அடிப்படையில் தான் இருக்கே தவிர இன்னும் பல பேருக்கு கிடைக்கல. வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னுடைய சகோதரி ஒரு மாற்றுத்திறனாளி, இதுவரை அவளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை. எனது சகோதரியும் இல்லை, பல பேருக்கு இதே நிலைமை தான். ஏன்னா அவங்க அதே மாதிரி அவங்க சமுதாயத்தாலும் சரி குடும்பத்தாலும் சரி வெறுக்கப்படுகிறார். ஏன்னா யாருமே அவங்கள சுலபமாக ஏமாற்றி விடலான்னு நினைக்கிறாங்க. எனக்கு எப்படி ஏமாத்துறாங்கன்னா, சொந்த கூட பிறந்த சகோதரராக இருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய சொத்துலேருந்து எல்லாத்தையுமே அபகரிச்சுக்கிட்டு அவங்கள விட்டுறணும்னு பார்க்குறாங்க. எதுக்காக அபகரிக்கணும்? ஏன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது? ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறதோட அதிகமாக கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு 1% கொடுத்தா அவங்களுக்கு 2% கொடுக்கணும். ஆனால் இவங்க மாறி எடுத்துட்டா 2% எடுத்துகிட்டு அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கவே இல்லாமல் ஏமாற்றிடுறாங்க. ஏமாற்றி அதையும் தானே அனுபவிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. அப்படி அனுபவித்து மாற்றுத்திறனாளியை ஏமாத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னு எனக்கும் புரியலை. அது ஏன் சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்ன தெரியல. அரசு சலுகையை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த அரசாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளை கவனிக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர அது அவர்களுக்கு சென்று சேர்ந்ததா என்று யாரும் பார்ப்பதில்லை. சென்று சேர்ந்திருந்தால் தானே அவங்க அனுபவிக்க முடியும். இந்த சலுகையை கொடுக்கணும், அந்த சலுகை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முழுவதுமாக போய் சேருவதே இல்லை. அதை யாருமே கண்டுகொள்வதும் இல்லை. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, தற்போதைய அரசாக இருந்தாலும் சரி, இதற்கு முந்தைய அரசாக இருந்தாலும் சரி, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியாது. மாற்றுத்திறனாளிகளை கண் பார்வையற்றவர்கள் தான் எல்லாரும் கவனிக்கிறாங்க. மற்ற மாற்றுத்திறனாளிகளை யாருமே கண்டுகொள்வதில்லை. ஏன்னு கேட்டால் அவங்க மற்றவங்களுக்குன்னு ஒரு சங்கமோ இதோ இருந்து கூட்ட முயற்சி எடுத்துக்கவே இல்லை. ஆனால் கண் பார்வையற்றோர் ஒற்றுமையாக இருந்து தங்களுடைய எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. என்ன செய்யணுமோ என்ன கிடைக்கணுமோ அது அரசிடம் என்ன அவர்கள் பெற்று விடுகிறார். மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த சலுகைகள் சேரலை. ஏன்னா அது ஒரு வருத்தமான செய்தி. பல பேர் அதில் ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு கைகால் ஊனமுற்றவர் 2 பேர் சேர்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி செவித்திறன் துறையுடையவரோ எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட மாட்டேங்கிறாங்க. அவ்வாறு இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கும் கண்பார்வையற்றவரை போல நிச்சயமாக அனைத்து சலுகைகள் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது அனைவரும் ஒற்றுமையாக இருந்த மாற்றுத்திறனாளிகள் அவருக்குள்ள சலுகைகள் பெறணும்னு கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன்.